அனைவருக்கும் வணக்கம். தமிழக மண்ணில் முளைத்த அரசியல் கட்சிகளின் வரலாறு, எந்தெந்த கட்சிகள் எப்பொழுது உருவானது, எதற்காக உருவானது, யாரால் உருவாக்கப்பட்டது என்பதை இந்த முழு காணொலியில் காணலாம். ஒரு கொள்கை பிறந்தது, ஒரு குரல் எழுந்தது, ஒரு மக்கள் எழுச்சி உருவானது, அதன் பின்னாலே ஒரு இயக்கம் பிறந்தது, இயக்கம் வளர்ந்த இடத்தில் ஒரு அரசியல் கட்சி மலர்ந்தது. 1916 நவம்பர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை சென்னை விக்டோரியா மண்டபத்தில் வரலாறு தொடங்கியது. நீதி கட்சியின் விதையை விதைத்தவர்கள் டாக்டர் டி.எம். நாயர், பி. தியாகராய செட்டி, டாக்டர் சி. நடேச முதலியார். பிரதிநிதித்துவ சமூக நீதி வேண்டும் என்ற அல்லாதாரின் குரலுக்கு அரசியல் குரல் கொடுக்க சவுத் இந்தியன் லிபரல் பெடரேஷன் பிறந்தது. அதுவே பின்னாளில் நீதி கட்சி என்ற பெயர் பெற்றது. 1925 சுயமரியாதையின் சுடர் பெரியார் ஈவேரா தலைமையில் எழுந்தது. சாதி, மூட நம்பிக்கை, சமூக ஏற்றத்தாழ்வை எதிர்த்து மனிதனுக்கு மனிதன் சமம் என்ற மானுட குரல் முழங்கியது. 1925 டிசம்பர் 26 சனிக்கிழமை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ பிறந்தது. தொழிலாளி மற்றும் உழைப்பாளி உரிமைக்காக செங்கோடி அரசியலில் உயர்ந்தது. 1944 செப்டம்பர் 27 புதன்கிழமை சேலம் மாநாட்டில் பெரியார் தலைமையில் நீதி கட்சியின் பழைய பெயர் மறைந்து திராவிடர் கழகம் என்ற புதிய பாதை பிறந்தது. சமூக சீர்திருத்தமே முதன்மை, சாதி ஒழிப்பே சுடரொளி, சுயமரியாதையே அதன் சுவாசம். ஆனால் காலம் கேட்டது, சமூக போராட்டம் மட்டும் போதுமா, சட்டமன்ற பாதையும் வேண்டாமா? அந்த கேள்விக்கு பதிலாய் 1949 செப்டம்பர் 17 சனிக்கிழமை அறிஞர் சி. என். அண்ணாதுரை தலைமையில் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது திமுக பிறந்தது. மொழி, மாநில உரிமை, சமூக நீதி, தேர்தல் அரசியல், மக்களின் குரலை ஆட்சிக்குள் கொண்டு செல்லும் புதிய அரசியல் அத்தியாயம் தொடங்கியது. 1958 எஸ்.பி. ஆதித்தனார் தமிழ் தேசிய உணர்வை முன்னிறுத்தி வரலாற்று நாம் தமிழர் கட்சியை உருவாக்கினார். தமிழர் உரிமை, தமிழ் மொழி, தமிழர் அரசியல் அடையாளம் அதன் குரலாய் எழுந்தது. 1964 நவம்பர் 7 சனிக்கிழமை கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக உருவானது. வர்க்க போராட்டமும் உழைப்பாளர் உரிமையையும் அதன் அரசியல் பாதையானது. 1972 அக்டோபர் 17 செவ்வாய்க்கிழமை அண்ணாவின் பெயரை தாங்கி எம்.ஜி. ராமச்சந்திரன் புதிய அத்தியாயம் எழுதினார். திமுகவில் இருந்து பிரிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது அதிமுக பிறந்தது. பின்னர் அனைத்திந்திய என்ற அடையாளத்துடன் அதிமுக ஆனது. மக்கள் நலன், ஏழை எளியோருக்கான அரசியல் அதன் முக்கிய முகமாக வளர்ந்தது. 1980 ஏப்ரல் 6 ஞாயிற்றுக்கிழமை இந்திய ஜனசங்கத்தின் அரசியல் மரபிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி அதாவது பாஜக பிறந்தது. தேசியவாதம், ஜனநாயகம், புதிய இந்திய அரசியல் என்ற பாதையில் அதன் பயணம் தொடங்கியது. 1982 ஒடுக்கப்பட்டோரின் குரலாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் உருவானது. பின்னர் அரசியல் கட்சியாக வளர்ந்து சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் சமூக நீதிக்காகவும் குரல் கொடுத்தது. 1989 ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் எஸ். ராமதாஸ் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது பாமக பிறந்தது. வட தமிழக மக்களின் அரசியல், சமூக உரிமை, இடஒதுக்கீடு போன்ற கேள்விகளை அரசியல் மேடைக்கு கொண்டு வந்தது. 1994 மே 6 வெள்ளிக்கிழமை திமுகவில் இருந்து பிரிந்து வைகோ தலைமையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுக பிறந்தது. தமிழ் உணர்வு, மாநில உரிமை, சமூக நீதி, கூட்டாட்சி அதன் அரசியல் குரலாகின. 1996 மார்ச் 29 வெள்ளிக்கிழமை காங்கிரஸ் அரசியலிலிருந்து தனி பாதை பிடித்து ஜி.கே. மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் பிறந்தது. தமிழகத்தின் தனித்த அரசியல் குரலுக்கும் தூய்மையான அரசியல் என்ற நோக்கத்திற்கும் புதிய மேடை அமைத்தது. 1997 டிசம்பர் 15 திங்கட்கிழமை டாக்டர் கே. கிருஷ்ணசாமி தலைமையில் புதிய தமிழகம் உருவானது. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை, சமூக சமத்துவம், அரசியல் பிரதிநிதித்துவம் அதன் மைய குரலானது. 2005 செப்டம்பர் 14 புதன்கிழமை திரைப்பட மேடையில் இருந்து அரசியல் மேடைக்கு வந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மதுரையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிகவை உருவாக்கினார். ஊழலுக்கு எதிர்ப்பு, மாற்று அரசியல், மக்கள் மைய நிர்வாகம் என்ற எண்ணத்துடன் புதிய அரசியல் அணி எழுந்தது. 2009 ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை சமூக நீதி, சிறுபான்மை உரிமை, மனித உரிமை என்ற கொள்கைகளுடன் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ தமிழக அரசியல் களத்திலும் தடம் பதித்தது. 2010 ஏப்ரல் 28 புதன்கிழமை டாக்டர் டி. ஆர். பாரிவேந்தர் தலைமையில் இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே பிறந்தது. கல்வி, சமூக முன்னேற்றம், ஜனநாயக பங்கேற்பு என்ற நோக்குடன் தனி பாதை அமைத்தது. அதே காலத்தில் 2010 மே 18 செவ்வாய்க்கிழமை சீமான் தலைமையில் வரலாற்று பெயரை மீண்டும் எழுப்பி நாம் தமிழர் கட்சி புதுப்பிறவி கண்டது. தமிழ் தேசியம், தமிழர் உரிமை, தமிழக அரசியல் சுயநிலை அதன் மைய கொள்கையானது. 2012 ஜனவரி 16ஆம் தேதி தமிழக வாழ்வுரிமை கட்சி தி. வேல்முருகன் அவர்களால் தொடங்கப்பட்டது. வேல்முருகன் பாமகவில் இருந்து விலகிய பின்னர் அவரை சுற்றி திரண்ட ஆதரவாளர்களை ஒருங்கிணைத்து இந்த கட்சி உருவானது. 2018 பிப்ரவரி 21 புதன்கிழமை அன்று மதுரையில் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் தொடங்கினார். இடமோ வளமோ அல்ல, மக்களை மையமாக கொண்ட நிர்வாகம், ஊழல் எதிர்ப்பு, சமூக பொருளாதார முன்னேற்றம் என்ற
புதிய அரசியல் பாதையை முன்வைத்தார். 2018 மார்ச் 15 வியாழக்கிழமை மதுரை மேலூரில் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கினார். ஜெயலலிதாவின் அரசியல் மரபை தொடர்ந்து அம்மா என்ற பெயருடன் தனிப்பாதை அமைத்தார். பின்னர் வந்தது 2024 பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை தமிழகத்தை சுற்றி வளைத்த சூறாவளி. திரையில் இருந்து மக்கள் பாதைக்கு, மக்கள் இயக்கத்திலிருந்து அரசியல் பயணத்திற்கு விஜய் அவர்கள் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் தாவேகா பிறந்தது. நல்லாட்சி, இளைஞர் பங்கேற்பு, கல்வி, வேலைவாய்ப்பு, மக்கள் நலன் என்ற புதிய அரசியல் நோக்கத்துடன் தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயம் திறந்தது. கொடி மாறலாம், கொள்கை மாறலாம், கூட்டணி கூட மாறலாம், ஆனால் தேர்தல் களம் மட்டும் மாறாது. மக்களின் தீர்ப்பே அரசியலின் இறுதி வரி. ஆனால் ஒவ்வொரு தலைமுறையும் கேட்ட ஒரே கேள்வி, தமிழகத்தை யார் வழிநடத்த போகிறார்கள்? அந்த கேள்விக்கான பதில் தற்சமயம் தளபதி விஜய் அவர்கள் கையில் உள்ளது. உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.